இந்த 23/11/2025 FGCI வெள்ளூர் பகுதியில் மட்டுமாய் தேவன் பாடல் வேலை, துதி வேலை, சங்கீத பகுதியை தேவன் ஆஸ்வதித்தார். இப்பொழுதும் நாம் தேவ செய்தியின் வேலை கடந்து வந்திருக்கிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். அல்லேலூயா. உலகத்தை கலக்குகிற செய்தி, உலகத்தையே மறுரூபப்படுத்துகிற செய்தி. நம்முடைய சபை என்ன சபை? ஆமா, உலகளாவே தெரிஞ்சவ. நம்ம சபைக்கு எத்தனை ஆத்மாக்கள்? 816 கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. நம்ம சபைக்கு வான கூரை, பூமி பாதப்படி, எங்க போனாலும் ஜனங்க தான். ஆதாம் வழியா பிறந்து பாவம் செய்து தேவ மகிமைக்கு போன ஜனங்க. அதனால நம்ம சபை உலகளாவே தெரிஞ்சவ. 7 கண்டத்துக்கு மிஷனரி அமைச்சுக்கிறோம். யார் யார் ஞாபகம் இருக்கா? எங்கெங்கோ இருக்காங்க. அதனால இந்த செய்தியை மிஸ் பண்ணாதீங்க. இந்த செய்தியை முழுசா கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்து வருவார். எடுப்போம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுங்க வசனம், பக்கம் சொல்லுங்க. 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், படிங்க. தாய தள்ளப்பட்டு போனான். ஆமா. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. எப்பொழுது? இப்பொழுது, பிரசன்ட்ல. இன்னைக்கு 23/11/2025 நாளைக்கு மறுநாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். யார் இவன்? குற்றம் சாட்டுறவன். பிசாசுக்கு பேர் என்ன? குற்றம் படுத்துகிறவன், குற்றத்தை உட்படுத்துகிறவன், குற்றத்தை செய்ய வைக்கிறவன், குற்றம் சுமத்துகிறவன், குற்றம் சாட்டுகிறவன். பேரே குற்றம் சாட்டுகிறவன். அக்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. குற்றம் சாட்டுக்கிட்டே இருப்பான், குற்றத்தையும் செய்ய வச்சிடுவான். அப்புறம் தேவனுக்கு முன்பாக சகோதரர்கள் குற்றம் சாட்டி குற்றத்துக்கு தண்டனையும் வர வைப்பான். எவ்வளவு பெரிய பொல்லாத உலகத்தில் இருக்கிறன்னு பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட உலகத்துல இந்த குற்றத்துக்கு தப்பித்து கொள்ளணும், இந்த பிசாசுக்கு தப்பித்து கொள்ளணும். அதான் செய்தி இன்னைக்கு. இதான் தீம். இங்கிலீஷ்ல படிக்க சத்தமா ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்த. குற்றம் சாட்டுகிறவன் கடைசியில் பாருங்க, குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ள. ஆமா, குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்போ இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக, கவனிங்க, உங்க பேர்ல நீங்க சகோதரர்களா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம். நம்முடைய சகோதரன் மேல ஒரு நடந்துக்குது, உங்களுக்கு உங்க மேல என் மேல பிசாசு என்ன பண்றான்னா, இரவும் பகலும் ராத்திரியும் பகலும் காலையிலும் மாலையிலும் ஜனவரியிலும் டிசம்பர்லயும் ஏப்ரல் மே ஒவ்வொரு வருஷத்துல வாரத்துல 24/7 வாரத்துல 7 நாள்
ஒவ்வொரு நாள் 24 மணி நேரமும், மாசத்துல 31 நாள், வருஷத்துல 365 நாளும் ஒரு நடக்குதான். தேவனுக்கு முன்பாக இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றச்சாட்டுகள் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆமா, உன் மேல குற்றம் சுமத்துகிற அந்த பிசாசு என்ன பண்ணணுமா, தாழ தள்ளப்பட்டு போனாதான் நீ ஃப்ரீயா இந்த பூமியில இந்த உலகத்துல நிம்மதியா நீ இருக்க முடியும். குற்றச்சாட்டுதல் நிறைவேறி போச்சுனாக்கா நீ நிம்மதியா இருக்க முடியாது. குற்றம் செய்யணும் என்ன பண்ணுவாங்க, போலீஸ் ஜெயிலு போடுறாங்களா இல்லையா? தப்பு பண்ணிட்டா, கொலை பண்ணிட்டா, திருடிட்டா, ஏமாத்திட்டா, பணத்தை அபகரிச்சிட்டா, சும்மா வைக்கிறது போலீஸ். குற்றம் சுமத்தி ஜெயிலில் போய் கம்பியாட்ட வச்சிடறாங்க. இது ஆவி பௌதிக உலகத்தில் நடக்குது. ஆவி உலகம் ஒன்று நடக்குது. இரவும் பகலும் நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொழுது அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இந்த தாழ தள்ளப்பட்டு போற செய்யும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு என்ன பண்ணார்? நம்ம குற்றத்துக்காக தண்டிக்கிறாரா, மன்னிக்கிறாரா? ஆமா, குற்றத்துக்கு ஒரு பரிகாரம் பண்றாரு. என் மக குற்றம் செஞ்சிட்டா, அதனால போட்டு அடிச்சு சாத்து, குற்றத்தின் தண்டனை மரணம், பாவத்தின் சம்பளம் அப்படின்னு சொல்றதுக்கு பிசாசு துடிக்கிறான். ஆனா இயேசு குறுக்கிட்டு என்ன பண்றாரு? என் பாவத்துக்காக ஒரு பரிகாரம் பேசுறாரு, ஒரு பரிகாரம் பண்றாரு. உடனே பிசாசானவன் என்ன பண்றான்? அந்த பரிகாரத்தை பார்த்துட்டு தாழ தள்ளப்பட்டு போறான். அந்த பரிகாரத்தை நம்ம ஏத்துக்கணுமா இல்லையா? அவர் என்னதான் பரிகாரம் பண்ணாரு, குற்றத்துக்கு பாவத்துக்கு பரிகாரம் பண்ண எனக்கு இயேசுவே வேணான்னாக்கா குற்றம் நிறைவேறி அந்த குற்றத்துக்கான தண்டனை, வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்த, வியாதி, இப்படி எத்தனையோ தண்டனை இருக்குது. குற்றத்தின் தண்டனை, பாவத்தின் தண்டனை இருக்கா இல்லையா? உலகத்துல எத்தனையோ தண்டனை இருக்குது. அப்போ இந்த தண்டனைக்கு, இந்த குற்றத்துக்கு தப்பிக்கணும், நீ இயேசு இடத்துல வர வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி. ஆமா, இயேசுவே என் உள்ளத்தில் வாரம். எதுக்கு வாரம்? இயேசு எதுக்கு வராரு? நம்ம செய்த குற்றத்துக்கு ஒரு பரிகாரம் பண்றாரு. உன் பாவம் ஏமாத்திரம், உன் குற்றம் ஏமாத்திரம், உன் அக்கிரம அநியாயம் ஏமாத்திரம். இயேசு சரீரம், இயேசு ரத்தம், அது விலையேறி பெற்றது. அதை தேவனுக்கு செலுத்துற. ஆதாம் வந்து முழு உலகம் செலுத்திட்டீங்கன்னாக்கா இப்போ குற்றம் சுமத்துகள் தாழ தள்ளப்பட்டு போடும். பிசாசா ஒய்ஞ்சானே தாழ தள்ளப்பட்டு போயிடும். நீ ஃப்ரீ ஆயிடுவ. கையை தட்டு இல்லையா? தட்டு. அப்போ இரவும் பகலும் இந்த வேலை நடந்துக்குதான். ஆவி உலகம் நீ நினைச்சுக்கிற நல்லா ஓடி ஆடி விளையாடி நல்லா இருக்கிறேன். என் தாய் என்னை பாவத்தில், நான் துர்குணத்தில். ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து, ஆமா எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமையிட்டு கொண்டு எல்லார் மேலே குற்றம் இருக்குது. என் தாய் ஆதாம் ஏவாள் வழி, ஆதாம் ஏவாள் தேவடைய வார்த்தை மீறி நன்மை தீமை அறியத்தக்க கனியை பிடிக்க நாளில அதான் குற்றம். அப்படிதான் நம்ம பிறந்துட்டோம். பிறக்கும் போது ஆதாம் ஏவாள் வழியா நன்மை தீமை அறியத்தக்க ரெண்டு மென்டாலிட்டி உனக்குள்ள இருந்தாங்க. குற்றம் நிறைவேறிடும். குற்றப்படுத்துற பிசாசு தேவனுக்கு முன்பாக, ஆமா அவன் நன்மத்தையும் அறியத்தக்கவதா, அவன் நன்மார்கி துன்மார்கி நல்லவத்தையவா, குற்றம் நிறைவேறிச்சா அவருடைய விளைவுனா சாகவே. ஆமா, முடிவில் சாவு. அதுக்கு முன்னாடி சாவு சக்தி, பாவ சக்தி, வியாதி சக்தி, மரண சக்தி, தரித்திர சக்தி, பாதாள சக்தி, எங்க போனாலும் பிரச்சனை, எங்க போனாலும் அசுத்தாவே ஏதோ ஒரு தண்டனை, நியாய தண்டனை, இப்படியே கேட்டு பாருங்க. அப்போ உலகத்துல கண்ணை மூடி நான் எப்படி வாழ்வேன்னு வாழ முடியாது. இப்படித்தான் வாழ வேண்டும். எப்படி சொல்ல? நான் எப்படியும் வாழ்வேன். எப்படி வாழ போற நீ? ஒண்ணு பிசாசு ராஜ்யத்தில் வாழணும், இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் வாழணும். நான் இப்படியும் இல்லை அப்படியும் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏவாளு நான் இப்படித்தான் வாழ போறேன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை மீறி தேவன் விளக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை பிசாசு வார்த்தை கேட்டாலா இல்லையா? புஷித்ததுமே என்ன வந்தது? புருஷனுக்கு கொடுத்தா அவனை என்ன பண்றான்? அவனும் புஷித்துட்டான். 2 பேரும் குற்ற தண்டனை. உடனே ஓடுறாங்க, ஒளிறாங்க, பழம் திகிலு ஓடி ஒளிறாங்களா இல்லையா? ஓடி ஒளிஞ்சதுமே தேவநாயகஸ்தர் வந்தார் அந்த ஏதேன் தோட்டம். ஆதோமி
நீ எங்கே இருக்கிறாய்? அவன் ஒழிஞ்சுக்கிறான். பயம் வந்துச்சு. குற்றம் மனசாட்சி. தேவன் விளக்கின அந்த கனியை சாப்பிட்டோம். நல்லவன் தேவன் ஜீவனுள்ள ஜீவ சுவாசத்துக்கு ஜீவாத்மாவாகி ஜீவ வச்சதுலே இருந்தாங்க. குற்றமே கிடையாது உனக்கு. குட்டி சொர்க்கம் தாங்க. ஏதேன் என்றால் இன்பம். அங்க கோர்ட்டு கேஸ் இல்ல, அங்க ஜெயில் இல்ல, அங்க ஹாஸ்பிட்டல் இல்ல, அங்க வட்டி கடை இல்ல, வேற அங்க எதுவுமே இல்லை. ஹாஸ்பிட்டல் இல்லைங்க. நல்லா குட்டி சொர்க்கத்திலே இருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, எதுவுமே இல்லை. ஆனா தேவனுடைய வார்த்தை மாரி பிசாசு வார்த்தை கேட்டதுமே ஓடுறாங்க, ஒளிகிறாங்க. நம்முடைய தேவனாய் கர்த்தர் வர்றாரு. ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறேன்னாக்கா ஓடி ஒளிகிறாங்க. அப்போ தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த கனியை புஷிக்கும் நாளிலே அந்த 24 மணிலேயே சாகவே சேர்ந்துதா போயிட தொலைஞ்சிச்சு. அதோட ஜோலி முடிஞ்சிச்சு. நம்ம எல்லாம் வந்தே இருக்க மாட்டோம். அங்கே கதை முடிஞ்சிட்டு இருக்கோம். ரெண்டே பேர் தான் மக்கள் தொகை ஏதேன் தோட்டத்துல. முதல் மனுச்சு. ஆனா தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஓடி வந்து அவங்க செய்த குற்றத்துக்காக என்ன பண்ணாரு? அவங்க என்ன பண்ணாங்க? அத்தியில மூட பார்த்தாங்க. அத்தியில மூண்டதுமே நிர்வாணம். வெயில் இருந்து என்ன பண்ணுது? அத்தியில மரம் போயிடுது. நிர்வாணம் தெரியுது. அத்தியில இல்லப்பா, ஒரு சுய போயிடுச்சு கிடையாது. தேவநாயகத்தை ஓடி வந்து என்ன பண்ணாரு? ஒரு மிருகத்தை அடிச்சாரு. தெரியாது அதுக்கு. அதெல்லாம் அடிச்சு அந்த மிருகத்தோடு அந்த தோளுடைய போத்துற. அதான் குற்றத்துக்கு ஒரு ரத்தம் சிந்தது பாருங்க. ஒரு மிருகத்தை அடிச்சு அந்த ரத்தம் சிந்ததுமே அவங்க பாவத்துக்கான தண்டனை அது ஏத்துக்கிட்டு அந்த பாவ நிவர்த்தி அந்த மிருகம் ஒரு ஆடு அடிச்சு ஒரு தோளுடைய போத்ததுமே குற்ற சாட்டுகிற பிசாசு தாழ தள்ளப்பட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுது? இரவும் பகலும் தன் குற்றம் சுமத்து கொடுத்து அவங்க மேல் குற்றம் சாட்டு தாழ தள்ளப்பட்டு போனா. அந்த 24 மணி நேரத்துல சாகடிக்கணும்னு திட்டம் போட்டான் பிசாசு. மனுக்குலமே வரக்கூடாது. முதல் மனுஷன் தீர்த்து கட்டிடணும்னு திட்டம் போட்டான். அந்த நன்மத்தையும் மரியத்தக்க கடிய புதிக்க வைச்சான். ஆனா தேவனாய கர்த்தர் அதை விட ஞானம் உள்ளவர். செஞ்சான் பார்த்து குற்றம் தப்பு செஞ்சான். நான் இல்லைன்னு சொல்ல. அந்த தப்புக்காக ஒரு பரிகாரம் பண்றேன்னு சொல்லி அவன் தப்பு எதுக்கு ஒரு ரத்தம் சிந்துது ஒரு ஆடு. அந்த ஆடுதான் அந்த ஆட்டு கடையாளமா தான் ஆண்டவராக இயேசு சிலுவையில் வந்து ரத்தம் சிந்த போறாரு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி வர போறாரு. மனுஷன் செய்த குற்றத்தெல்லாம் தான் மேல ஏத்துக்கிட்டு அவனுக்காக ஒரு பரிசுத்த ரத்தத்தை சிந்த போறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமுக்கு முழுவதும் சிந்தி அவன் குற்றத்திலிருந்து விடுதலையாகி பிசாசு தாழ தள்ளப்பட்டு போய் பாவத்துக்கு மரத்துக்கு பாதத்துக்கு எல்லாம் தப்பிச்சு பரலோகத்துக்கு போக போறாங்க. கையை தட்டு ஜோட தட்டு அல்லேலூயா. அப்போ தேவனாய கர்த்தர் அங்க ஏதேன் தோட்டத்துல வந்து ஆதாம் ஏவாளுக்கு ஒரு மிருகத்தை ஒரு ஆட்டை அடிச்சு ரத்தத்தோடு கூட அந்த தோல்வடைய போத்தந்துமே அந்த குற்றம் சாட்டுகிற பிசாசு தாயத்தல்ல போட்டு போயிட்டான். சாகடிக்க முடியல ஆதாம் ஏவாள். அப்புறம் தோட்டத்தை விட்டு தொத்துறாரு. தொட்டதுமே 930 வருஷம் வாழ்ந்தானோ. அப்போ சந்ததியெல்லாம் பரும்ப பிரிக்காதா? ஆதாம் ஏவாள் எழுதி உண்டு வந்து இவ்வளோ பேர் வந்துட்டுமா? அப்போ அந்த ஆட்டுக்குட்டி யாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி, ஜீவாட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால நீங்க என்ன பண்ணணும்? அவனை ஜெயித்தார்கள். அது கீழே வசனம் படிங்க. 11வது வசனம். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தண்டனை. ஏன் தண்டனை? பாவத்தின் சம்பளம் மரணம் வருது. அதுக்குள்ள குறுக்கிட்டு அதுக்கு தப்பும்படி அந்த நியாய தண்டனைக்கு குற்றத்துக்கு தண்டனைக்கு அதுக்கு தப்பும்படி நாங்கள் ஜீவனையும் வரோம். ஆட்டுக்குட்டி ரத்தம். அதான் ஆட்டுக்குட்டி ரத்தம் தச்சு நிலைக்காலம் அங்க போசத்து ஏதேன் தோட்டத்துல ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யார? பிசாசையும் ஜெயிக்கலாம். பாவத்தை மரணத்தை தரிசனத்தை பாதாத்தையும் ஜெயிச்சிட்டாங்க. எதனால? ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால. அந்த ஆட்டுக்குட்டி தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி, ஜீவாட்டுக்குட்டி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். இப்போ கான்சியஸா இருக்கணும். நீங்க
கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தீங்கன்னு வச்சுக்க, தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க கொடுக்க பிசாசு தாழ தள்ளப்பட்டு போயிட்டே இருப்பான். நீங்க விடுதலை ஆகிட்டே இருப்பீங்க, நீங்க வர வர விருத்தி அடிச்சுட்டே இருப்பீங்க. இங்கிலீஷ்ல படியாது வந்து இந்த வெளிப்படுத்தல் 12:11. அப்போ மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அற்பாயத்துல நான் சாகக்கூடாது, நீடித்து ஆயுள் சொல்லவனா இருக்கணும்னாக்கா நீ என்ன பண்ணுனா, நான் எப்படி ஒன்னா வாய்விட்டு போனாக்கா எப்படி ஒன்னா போக வேண்டியதான். எந்த நேரத்தில் மரணம் சொல்றானா இல்லையா? சொல்லால 50 சாவு 50 சாகுன்றான் சொல்றானா இல்லையா? அப்படிதான் கனியை பிடிச்சிட்டு வந்துக்கிறான். அதனால சாவு எப்பவும் ரெண்டின்றான். ஆனா இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்தா உனக்கு வாக்குத்தத்த தீர்க்காயுசு ஜீவனமா இருக்கிறார். அற்பாயசுல போகக்கூடாதுனாக்கா இந்த வசனம் உனக்கு தெரியணும். ஆமா, மரணம் வந்துடக்கூடாது, உயிர்த்தெழு ஜீவனமாக்குறார் இயேசு. அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்துல இயேசு நாடே உயிர்த்ததுல ஜீவனமாய் அந்த ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உழைத்து கொடுக்குற கொடுத்தா மரணத்தை கொண்டு வருகிற பிசாசு தாய தள்ளப்பட்டு போயிடும். நீ நீடித்து ஆயுள் சொல்லவனா இருப்பாய், ஆண்டு அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிப்பாய். புரியுதா? அந்த காட்சியே இல்லைன்னாக்கா நான் நன்மத்தை மேலே இருப்பேன்னாக்கா இரு, எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு எதுவும் தெரியாது. ஏன்னா குற்றம் சாட்டுக்கிறவன் குற்றம் சாட்டிட்டே இருக்கிறான். நன்மத்தையும் மரியாதைக்கவா நல்லவ கெட்டவா கண்களில் நிச்சாமா ஜீவத்தை சுயநீதி அநீதி பண்ணிட்டா தேவனுக்கு முன்பாக இரவு பகலும் குற்றம் சாட்டிக்கிறானா. ஆண்டவரை கை கட்டின்னு தான் பாப்பார். ஆமா, அவன் சொல்றது தப்பு ஒண்ணு, கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ள மாட்டாளேவா, இவன் ஏற்றுக்கொள்ள மாட்டானே, கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாம் வந்து முழுத்து கொடுக்க மாட்டானே, சபிக்கணும் சபிச்சுக்கிறானே, பகைக்கணும் பகைச்சுக்கிறானே, நன்மத்தை மாதிரி தங்க கடியே காட்டிக்கிறானே. கடவுளை என்ன பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஆவி உலகம் ஒரு சட்டம்னா சட்டம் தான். அதுதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளு. இந்த இயேசு உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு ஞான் சொல்றாங்கனாக்கா, இந்த இயேசு ஜீவன் பண்ணி தேவனுக்கு ஆதாமுக்கு முழு வளர்த்து கொடுத்து அந்த குற்றச்சாட்டுகள் பிசாசுக்கு தப்பித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றதுதான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. நான் மாட்டேன் ஒரு கை பாத்துறான் அவனை, நான் நன்மத்தையும் மரியாதைக்கவன் சுயநீதி அநீதி இது எனக்குள்ளனாக்கா இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறேன். அந்த பிசாசு தாய தள்ளப்பட்டு போக மாட்டான், மண்டைக்குள்ள உட்காந்துட்டு அந்த வச்சுட்டே உன்னை திருடின்னு கொண்டுங்கன்னு அழிச்சுட்டே இருப்பான். ஒரு நாள் அழிச்சு நேரம் அவன் இருக்கிற ராஜ்யம் பாதாள ராஜ்யத்துக்கு கொண்டு போயிடும். அதுதான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். நானே திராட்சை செடி நீங்கள் கொடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனை நிலைத்திருந்தா தாய தள்ளப்பட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க போய் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணலாம். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஆமா ஜீவனை கொடுக்கிறாரு, தேவனுக்கு கொடுக்குற ஆதாம் முழு உலகம் கொடுக்குற பிசாசு தாயை தள்ளப்பட்டு போக செய்யறாரு. இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னாரு. மத்திய மார்லூகால இந்த வேதத்துல இந்த வசனம் தான் இந்த பள்ளியில் இருந்தார். எங்க போனாலும் திருடமும் கொள்ளமும் அழிக்க வருகிறார். வேறு வியாதி தண்டனை, குற்றம் சுமத்துறான், குற்றத்துக்கு ஒரு தண்டனை, ஒரு வியாதி, ஒரு லேகி, ஒரு பிசாசு இதெல்லாம் படிக்க போறப்போ எங்க போனாலும் பிசாசு குற்றப்படுத்துறது உடனே ஒரு வியாதி கொடுத்து ஒரு வறுமை ஒரு தரித்திரம் ஒரு அவமானம் ஒரு என்னோ தண்டனைக்கு இருந்தாரு. தண்டனை கொடுக்குறது இயேசு போறாரு. நானே நல்ல மேய்ப்பன் அவனுக்காக ஜீவ சொல்ற ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி எங்க ஏதே தோட்டத்தில் அந்த ஆட்டுக்கு ரத்தத்தோடு தோல்வியோட ஜீவ சொல்லிச்சு தேவனுக்கு ஆதம் கொடுத்து பிசாசத்தை வந்துட்டு அவனுக்கு விடுதலை ஆகிட்டு இனி பாவம் தேவன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது. கையை தட்டு அல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 8:16 வாசிங்க. அப்போ அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இங்கிலீஷ்ல படிமா மேத்யூ வசனம் சொல்லிப்படி. தத்துவப்படி.
எல்லாரும் பக்கம் 12 புதிய ஏற்பாடு எல்லாரும் வசதிங்க. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை, இங்க பாரு பிசாசு பிடிச்சிக்குது எல்லாரையும். அப்போ குற்றம் சாட்டுகிறவன் இரவும் பகலும் தம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன். இப்போ அந்த பிசாசு தாய தள்ளப்பட்டு போனோமா இல்லையா? தாழ தள்ளப்பட்டு போறதுக்கு என்ன பண்றாரு? அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரிடத்தில் அநேகர், அவர் அநேகர் யாரு? ஆதாம் வழியா பிறந்து வந்தவர்கள் அநேகர். தாயினை பாவத்தில் உங்க கிராமம் என்ன கிராமம் போட்டுக்கோ. எங்க கிராமம் சோழவர் கிராமம் போய் பாரு. அநேகர் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்டுக்கிறாங்க. அப்போ இரவும் பகலும் தம் சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறோம். தாழ தள்ளப்பட்டு போடுமா இல்லையா எல்லாருக்குள்ள இருக்கிற பிசாசு? அப்போ அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில், அவர் யாரு? நானே வழி சத்தியமா. ஆமா, ஒரு இயேசு எல்லாம் பிசாசு பிடிச்சிட்டு குற்றம் சுமத்தி என்னோ வியாதி அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிடியாளிகள் எல்லாரையும் சுத்தமாக்கினார். இப்ப அவர் என்ன பண்ணாரு? அவர் யாரு? பிசாசானவனுக்கு ஒரு முடிவு கட்டுற, ஒரு பாவத்துக்கு ஒரு பரிகாரம் பண்றாரு. ஆமாப்பா தப்பு பண்ணிட்டான், அவனுக்காக என் ஜீவனையே கொடுக்குறேன், ஜீவ ரத்தத்தையே கொடு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு, அவன் பாவம் தேவனையும் முழு உலகத்தையும் பாதிக்குது. அதனால தான் நீ உரிமையா வர. திருடுற, கொள்ற, அழிக்கிற, குற்றம் இரவு பகலும் குற்றம் சாட்டுற தேவனுக்கு முன்பாக இப்ப நீ தாழ தள்ளப்பட்டு போனோம். இப்ப நான் ஒண்ணு செய்ய போறேன், அவனுக்காக என் ஜீவனையே கொடுக்குறேன். செஞ்சு தப்புதான்பா, தப்புதான். அதனால அவனை பிசாசின்னு அவனுக்கு வியாதி கொடுத்துட்டேன். அவன் தழும்புகளை ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தாரு பாருங்க. என்னாச்சு? பிசாசெல்லாம் ஓடிட்டா இல்லையா? பிசாசு ஓட யார் வருவா? பசுத்தாய் வருவாரு. பசுத்தாய் வந்தா விடுதலை. பசுத்தாய் எங்கேயோ அங்கேயே விடுதலை. கையா. அப்ப அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அன்றலைந்தவன் அவரிடத்தில் கொண்டு வா. அவர் யாரு? இயேசு நன்மத்தை மரியத்துக்கிறா ஜீவத்துக்கனியா. அவர் ஜீவ சர்வ ஜீவரத்தம். சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவியோ அவர்கிட்ட கொண்டு வா. அவர் ஜீவ சர்வ ஜீவரத்தம். அதுக்கு ஓவர் போயிடு. பிசாசேஷன் பாவம் ஏமாத்திரம், அவன் விபச்சாரம் பேசினவன் போல நினைப்பாங்க. இல்லப்பா, இயேசு பெரியவர். தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தாங்க. இப்ப பிசாசான தாய தள்ளப்பட்டு படிமா வெளிப்படுத்தல் 12:10 படி. வெளிப்படுத்தல் 12:10. அப்போ அஸ்தமனமான ஒரு பிசாசு பிடித்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். நல்ல சத்தம். அப்படி அப்போ இரவும் பகலும் குற்றம் சுமத்துகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அந்த அநேகருக்குள்ள இருந்த அந்த பிசாசு என்ன பண்ணிட்டான்? தாழ தள்ளப்பட்டு போயிட்டான். எப்போ? அவரிடத்தில் வந்து அந்த ஜீவப்பத்தை புஷித்து ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணணும். நான் வரைய மாட்டேன், நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், எனக்கு இயேசுவே எனக்கு வேணாம். பிசாசானுடைய குற்றம் என்ன ஆயிடா? நிறுவி குற்றம் சுமத்துதல் நிறைவேறுமே நிறைவேறாதா? நிறைவேறி தண்டனை வருமா வராதா? வந்து எங்க போனோம்? பாதாளம் தான் போனோம். தண்டனை நிறைவேற்ற பாவத்தின் சம்பளம் வரணும். அதான் நியாய தண்டனை. அதனால்தான் அவரிடத்தில் வரணும். அப்ப அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஒரு இயேசு அவருடைய வழிய சத்தியமா. உலகத்துல 816 கோடி பேர் அவர்கிட்ட வந்து அத்தனை பேருக்கு ஜீவனை கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறாரு. நீ அதை ஏற்றுக்கொண்டு தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தினா பிசாசானவன் தாழ தள்ளப்பட்டு போயிடுவான். அப்போ அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுத்தமாக்கினார். ஆமா, எல்லாத்தையும் குத்துறார். பிசாசு நன்மை தேவ கனியே குத்துறான். சாகவே இயேசு ஜீவ வச்சிருக்க ஜீவசர ஜீவரத்தையே குத்துறாரு. அதை புசித்து தேவன் தனக்கு முழு உழந்து குத்தினா உன் மேல இரவும் பகலும் குற்றச்சாட்டுகிற பிசாசாலும் தாழ தள்ள போட்டு போயிட்டு பசு தாய் வந்து உன்னை காப்பாத்துவாரு. மனசிலாக அல்லேலூயா. இப்போ அதே மத்தேயு 8:28 படிங்க. 28 கெர்கனேசர் இங்க பாருங்க, அவர் அக்கறையிலே கெர்கனேசர் நாட்டிலே வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர். யாரு? பிசாசு பிடிச்சிட்டு ஏற்கனவே பிடிச்சிட்டு குற்றம் சுமத்துக்கிறான். தேவனுக்கு முன்பா குற்றம் சுமத்துறான். குற்றத்தையும் செஞ்சுக்கிறாங்க பூமியில. பிசாசு பிடித்த 2 பேர் பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். கவனி, அவரு அந்த 2 பேரு, இவரு பிதாவாகிய தேவனு இயேசு ஆவியாளர், இவருக்குள்ள அவருக்குள்ள அசுத்தாவி பாவம் பிசாசெல்லாம் இருக்குது. இவர் குறுக்க போறாரு. பார்த்து வேடி பார்த்துருப்பாரா? என்ன பாப்பா என்ன செய்வாரு? ஆளை பார்த்ததுமே இவனே குடுத்துருவாரு. கையை தட்டு அல்லேலூயா. அதனாலதான் நீ கூட சரி, இயேசு ஏற்றுட்டு ஜீவனாகி கிறிஸ்து தான் யாராவது வந்தாங்க ஒரு கான்சியஸா இருக்கணும். இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் கொடுத்து தேவன் தரப்பு அசுத்தாவி கொடுத்தீங்கன்னா நீ பாதுகாத்துக்குவ. வரவன் எந்த ஆவியில் வரானு எவனுக்கு தெரியும். திடீர் குத்திடுறானே இல்லையப்பா, திடீர் திடீர்றான், இன்னும் பண்றான். அப்போ கிறிஸ்து உடக்குள்ளே இருந்தா யார் வந்தாலும் சரி, எல்லாம் ஆதாம் வழியா பிறந்து பாவம் செய்து தேவ மகிமைட்டு தான் வருவான். அவனையும் காப்பாத்தினும் உன்னையும் காப்பாத்தினா இயேசு அவருக்கு எதிராக புறப்பட்டு அவருக்கு எதிராக அந்த வேலையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவருக்கு எதிராக வந்தார்கள். கோலியாத்து யாருக்கு எதிராக வந்தான்? கோலியாத்து வரான், இவன் தாவீது போறான். அவன் பிசாசு மகன் கோலியாத்து, இவன் தேவனுடைய மகன். இவன் என்ன பண்ணா? கோலியாத்து பார்த்ததுமே நீயோ நீ இஸ்ரவேல் சேனை கர்த்தருடைய நாமத்தினால வந்தானே இல்லையா? கர்த்தருடைய நாமத்தை குடுத்துட்டான் பாரு. அவன் பிசாசு நாமத்துல வரான், இவன் கர்த்தருடைய நாமத்துல போறான். இவன் சின்ன பையன் கோலியாத்து, இது சாவீது, அவன் ராட்சதர். ஆளு பெரிய ஆளா இருந்தாலும் உள்ள குட்டி பிசாசு இருக்குது. ஆளு சின்ன ஆளா இருந்தாலும் தாவி பெரிய தேவன் இருக்க. சின்ன மனுஷனுக்குள்ள அதான் அதான் போதும். அப்போ சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர், தாவீதுக்குள்ள பெரிய ஆண்டவர். அப்ப இவன் என்ன பண்ணா? பெரிய ஆண்டவரை கொடுக்கறான். அவன் பெரிய கோலியாத்து, பிசாசு கொண்டு வரான். அடிச்சுடுவோம், வெண்ணுடுவோம், கொள்ளிடுவேன், பட்டையத்தோடு ஈட்டோடு வர்றாரு. இவரு புழாங்கல் தான் போறாரு. கல்லு சுவைட்டு வச்சா கரெக்டா நெத்தி தான் போய் வீடு. கர்த்தருடைய நாமத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகு கரெக்டா குத்துப்பாரு. அது எப்படி சுத்தி வச்சாலும் சரி, நீ கண்ணை மூடி வச்சா கூட அந்த கல் எங்க போய்வியான்? கரெக்டா நெத்தி தான் போய்வியான். ஏன்னா தேவன் ஆதாம் ஒரு ஆள் போய் முழு உலக குத்துறான் கிறிஸ்துவ அவன் பேர் சொல்லி. அப்போ கோலியாத்து வரான், தாவீது போறான்.
அப்போ இவங்கெல்லாம் ஒரு கான்சியஸா தான் வாழ்ந்துக்கிறாங்க. கோலியாத்து, தாவீது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, எஸ்தரு, தெபோரால், இவங்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து எல்லா சத்துக்களையும் படைகளையும் ஜெயித்து உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உட்பார்ந்தாங்க. உன்னை கண்ட உலகம், ஆமா, தாவீது கண்ட உலகமே வைக்கவே இல்லையா? அவ்வளவு பெரிய கோலியாத்து எப்படி பாய்ச்சா, சவுல் ராஜா அப்படியே குட்டி கட ராஜாவுக்கு அங்க இருக்கிற போர் வீரர்களாம் பயந்துக்கிறான். கர்த்தருடைய நாமத்தை கொடுக்கதே இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. அதனால கர்த்தருடைய நாமம் இங்க பாரு, அவர் அக்கறையிலே கெர்கேசேர் நாட்டில் வந்த போது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லையிலிருந்து புறப்பட்டு, ஆதாம் வழியா பிறந்தவன் உன் வீட்டாரே உனக்கு, ஆமா, கட்ட மனைவி, கட்ட புருஷன், கூட போந்த அண்ணன் தம்பி பார்த்து அப்படியே என்ன பண்ணிக்க கூடாது. ஆமா, சத்தியத்தின்படி பார்க்கும்போது அவன் ஆதாம் வழியா பிறந்துதான் வந்துக்கிறான். அப்படித்தான் நீ பார்க்கணும். ரொம்ப ஃப்ரெண்ட், கூட போது ரொம்ப தம்பி, அண்ணன், அக்கா மகனா என்ன பண்ண அப்படிதான் பிறந்துக்கிறாங்க. அவங்கள காப்பாத்தணும்னா என்ன பண்ண, அவங்களுக்கு பிசாசு தாயை தள்ளப்பட்டு போகணும். இரவு பகல் குற்றம் சாட்டி அந்த குற்ற தண்டனை அவங்க மேல இருக்குது. ஏசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவ ரத்தத்தை அக்கா பேர் சொல்லி, அண்ணன் பேர் சொல்லி, அம்மா பேர் சொல்லி, அப்பா பேர் சொல்லி, சொந்த பந்தம், அதனாலதான் இயேசு ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து உனக்குள்ளே இருந்தா, ஞானஸ்நானம் திருவிருந்த பங்கெடுத்தா, நீ உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு. அந்த கிறிஸ்து ஜீவனை தேவனுக்கு ஆதாம் முழு உழுத்து குத்துட்டு ஒரு உணர்வு பூர்வமா இருந்து ஏதோ ஒண்ணு நடக்குதாங்க. ஒரு அசுத்தாவை பத்தி பசுத்தாவை வரைக்கும் அவங்கள காப்பாத்திடலாம், ஒரு காரியத்தை பிசாசு காரியத்தை தடுத்துடலான்னு பாக்குறோம். அப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்குறது ரொம்ப எக்ஸ்பெக்டா இருந்துட்டாக்கா, நீ என்ன பண்ணிடலாம், பிசாசின் வல்லவில் அகப்பட்ட யாரும் விடையிலாக உன்னை காப்பாத்திக்கலாம். அப்போ அவர் அக்கறையிலே கெர்கேசேர் நாட்டில் வந்த போது பிசாசு பிடித்த 2 பேர் பிரேதக்கல்ல இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியவராக இருந்தபடியால், பிசாசுக்கு எப்படி இருப்பான்? ஆமா, ஏவாள் எப்படி ஆயிட்டா? ஏதே தோட்டத்துல நல்ல ஜீவ வச்சது, ஜீவாத்மாவாகி நல்லதான் தான். பிசாசு வார்த்தை பிசாசு நீ சாப்பிட்டா பாரு, ஆளே வித்தியாசம் ஆயிட்டான், கொடியவராயிட்டான், கொலபாதகி. அவனும் பிசா, புருஷனும் ஆதாமும் அவனுக்குள்ள பிசாசு கொடியவர் ஆயிட்டாங்களா இல்லையா? நன்மை தீமறி பிசாசு பிள்ளைகளா மாட்டா கொடியவரா இருப்பாங்க. ஆமா, ஏடா திடீர்னு இப்படி ஆயிட்டான்னு இருப்பாங்க. அப்படிதான் பிறந்துக்கிறான். என் தாய் என்னை பாவத்தில், அதுக்குதான் அவனுக்கு ஜீவ சொல்ற ஜீவ தேவ நீதி உயிர் தேவ தருவ அசுத்தாவை கருத்தி அவனை நல்லவனா மாத்தணும். ஏசு அப்படிதான் மாத்தினார். நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக. ஆமா, பிசாச தாய தள்ளப்பட்டு போய் பசுத்தாய் விட்டா அதே ஆள் என்ன ஆயிடுவான்? இவன் யாரு? லேகோன் பிசாசு கொடியவனா இருந்து பண்ண இல்லையா? 2000 பிசாசு பிச்சுக்குது. ஏசு அவனை பார்த்ததுன்னு 1008 குசல் நல்ல மேய்ப்பன் ஜீவ சொல்ற ஜீவன் அந்த தேவனி தேவனுக்கு ஆதரவு அத்தனை பிசாசு ஓடி போயிட்டு பசுத்தாய் இருந்தது. அவர் சொஸ்த புத்தி அடைந்து அதுக்கு முன்னே எப்படின்னா கொடியவனா இருந்தான். பக்க அந்த ஏரியாவே கிடைக்கிறான். அதனாலதான் பிசாசுக்குள்ள இருந்தாக்கா பிசாசு மாதிரி பயங்கரமான கொடியவராக இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவரும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் நிறைவேறும் வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேக பண்டிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பண்டிகை கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர் போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பண்டிகை கூட்டத்தில் போயின. அப்போது பண்டிகை கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்திலே மாண்டது. சரி, இந்த கதை தெரியும் உங்களுக்கு. லேகோன் பிசாசு எல்லா பிசாசு என்ன ஆயிடுச்சு? தாழ தள்ளப்பட்டு போயிடுச்சு. அதுக்கு ஏசு என்ன பண்ணாரு? வேடிக்கை பார்த்துட்டாரா? என்ன பண்ணாரு? பட்டுனாரு. பட்டு ஜீவரத்தை குத்துனா வேடிக்கை பார்த்துருவா இன்னும் புடி வச்சு புட வச்சுதான் இருக்கான். அதனாலதான் ஏசு யாரை பார்த்தாலும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. அவன் நன்மை கனிக்கா சாப்பிட்டு வந்து நிற்கிறான். அவன் அதிகாரியா இருப்பான், அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பான், அரசியல் தலைவனா கூட இருப்பான், பெரிய ரவுடியா இருப்பான். நீ இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் குத்திட்டீங்கன்னா பட்டுன்னு அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து போய்க்க. அதனாலதான் ஏசு ஏற்றுக்கொண்டா நீ ஹீரோ, ஏசு இல்லைன்னா ஜீரோ. அல்லேலூயா. அப்போ 8:31 பச்சுதான். அப்போ மத்தேயு 9:32 படி, மத்தேயு 9:32.
அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பாருங்க, அவரிடத்தில், அவருக்கு எதிராக அநேகரை அவரிடத்தில், பாரு, அநேகர் அவரிடத்தில், அவருக்கு எதிராக, எல்லாம் இயேசுக்கு எதிராக தான் போறோம். அந்த இயேசு ஏற்றுக்கணும். புரியுதா? என்னதான் எதிர்க்கு வந்தாலும் வானா 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 வானான்னாக்கா பிசாதான் வா வா வான்னு கொண்டு இருப்பான். இயேசு ஏற்றுக்கணும். இயேசு சரி, இயேசு ரத்தம் தேவி நீதிட்டு உயிர்த்தல் ஏற்றுட்டு தேவன் தனக்கு உலகம் ஊற்றினாக்கா ஆத்மா இன்பகரமா இருக்கும், கான்பிடன்ஸா இருக்கும், எதை கண்டு பயப்பட மாட்டேன். கிறிஸ்துவ நான் தேவனுக்கு கொடுக்கிறேன், ஆதாம் வந்து முழு ஒரு ஆள் பயப்படாம கொடுக்கிறேன்னாக்கா இப்ப பிசாசு தாய தள்ளப்பட்டு போயிடும். குற்றம் சாட்டுகிறவன் தாய தள்ள ஓடித்தான் ஆகணும், பசுத்தாய் வந்துத்தான் ஆகணும், உன்னை காப்பாத்தி தான் ஆகணும், உன்னை உயர்த்தித்தான் ஆகணும். கையத்தட்ட அல்லேலூயா. அப்போ அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணவில்லை என்றார்கள். பிசாசு துரத்தப்பட்டவன் எப்படி துரத்துவான்? சும்மா போவானா பிசாசு? போட்டப்போ ஜீவனை கொடுக்கா பிசாசு போடான்னாக்கா போயிட்டானா. ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்துக்கு தான் போவானா? போக மாட்டானா? இருக்க முடியாது அவனால. இயேசு ஜீவ ரத்தம் தேவனுக்கு ஆதாமும் உழவு செய்தாதான் பிசாசு போயே தீர்வான். நீ குடுக்காமே போனாக்கா இன்னும் ரெண்டு உட்கார்ந்து இருப்பான். அதனாலதான் ஏத்து பிசாசு தோத்துறாரு. எப்படி? நானே நல்ல மேய்ப்பை ஜனங்களுக்காக அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமும் முழுவது குத்த பிறகு உடனே பிசாசு துரத்தப்பட்ட உடனே ஊமையை பேசுறான். அப்போ பிசாசு ஆனவன் தாய தள்ளப்பட்டு போறானா இல்லையா? எடுப்போம் அந்த தீம்பசனம். வெளிப்படுத்தல் 12:10 எடுங்க. வெளிப்படுத்தல் 12:10 படி படி. இது முக்கியமான வசனம். இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய அதிகாரம் கிறிஸ்துவை உண்டாயிருக்கிறது. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து அது இருக்கு. அது பிரசன்ட் தான் கேது. ஆனா நீங்க அதை யூஸ் பண்றது இல்லை. அவன் தலையெழுத்து அப்படிங்கிறான்பா அப்படின்னு சொல்லி அவன் தலையை சொல்லிடுறான். அவன் தலையெழுத்துப்பா. இயேசு தலையத்தையும் மாத்திக்கிறாரு. படி அடுத்து. இப்போ படி அந்த நம்முடைய தேவனுக்கு நம்முடைய சகோதரர்களே அவர்கள் குற்றம் சாட்டுகிறவர் தாய தள்ளப்பட்டு போனான். இந்த வசந்த வாழ்க்கையில மறக்கவே மறக்காதீங்க. என் மேல குற்றம் சாப்பிடுறான். பிசாசு குற்றம் செய்ய வைப்பான், குற்றத்தையும் சுமத்துறான், அப்புறம் குற்றத்துக்கு தண்டனையும் கொடுக்குறான். பாரு எவ்வளவு மோசம் பாருங்க. அக்யூஸ்ட் நீ குற்றம் செஞ்சாலும் சரி, குற்றப்படுத்தினாலும் சரி, இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி. அதனால இயேசு ரத்தத்தை கான்சியஸா எப்ப பார்த்தாலும் தேவன் தனக்கு கொடுக்க உறுதியாவே இருக்கணும். நீங்க தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு நன்மை தேவ காரியம் சுயநீதி அநீதி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அது அப்படியே உணர்வு இல்லாதீங்கக்கா அது குற்றத்து மேல குற்றம், தண்டனை மேல தண்டனை, ஏதோ ஒரு பிரச்சனை சாப்பிட்டு தேவப்படும் வாழ்க்கை. அப்ப கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலக குத்திட்டாக்கா குற்றம் சாட்டுக்கிற பிசாசு தாயா தள்ளப்பட்டு போயிடுவான். இப்போ 2 பேர் வேணும் எனக்கு. அது 2 பேர் வாங்க. நீங்க 2 பேர் 2 பேர் வாங்க. இந்த பக்கம் இவன் யாரு? என் தாய் என்னை பாவத்தில் ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து ஆமா ஆட்டை மாட்டுக்கிச்சு வைக்க பாயிண்ட் வைக்க மாட்டாங்க.
இவ்வளவு நேரம் ஊருக்கு உபதேசம் கேட்டு இருந்திருப்பான். யாருக்கோ பேசிக்கிறாரு பாஸ்டர் தாமஸ் பாஸ்டர். உங்களுக்கு தான், அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு தான், யாருக்கும் இல்ல. இப்ப இவன் வந்து ஆதாம் ஏவாள் வழியா பிறந்து வந்துட்டான். நன்மை தீமை அறியத்தக்க கனி, நல்லவன் தீயவன் இருக்கா இல்லையா? இவனுக்குள்ள இருக்குது. இப்போ இவன் மேல குற்றம் சுமரமா சுமராதா? ஆமா, பாப்பான் வாழ்க்கையில சின்ன வயசு, வாலிப வயசு, திருமண வயசு, முதிர்ந்த வயசு, வாழ்நாளெல்லாம் இரவு பகலும் இவன் பேரை சொல்லி, இவன் சாதாரண ஆளு, தேவனுடைய சாயல்படி உண்டாக்கப்பட்டவன், இவன் சாதாரணமா பாக்குறேன். இவன் மேல இரவும் பகலும் பிசாசானும் தேவனுக்கு முன்பாக இவன் பேரு மணிமான நன்மத்தை மரியத்தக்க கடி சுய நீதி அணிந்திருக்கிறான், அணிந்திருக்கிறான்னு போய் குற்றம் இரவும் பகலும் குற்றம் சாட்டி அந்த குற்றத்துக்கு தண்டனை கொண்டு வந்து வாழ்க்கை ஃபுல்லா தண்டனை. அது சின்ன தண்டனையோ பெரிய தண்டனையோ, வியாதி துக்கம் வியாதி வறுமை தண்ணி எல்லாம் சந்திக்க போறாங்க இல்லையா? சந்திப்பனப்பா, சந்திப்பனா இல்லையா? இவனுக்காக தான் ஹாஸ்பிட்டலு, ஜெயிலு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் ரெடியா கட்டி வச்சுக்கிறான் பிசாசு. இதெல்லாம் எதுக்கு வச்சுக்குது? இவன் செய்யற குற்றத்துக்கு தண்டனை கொடுக்குதான் எல்லாம் வச்சுக்கிறான் ரெடியா. இதுக்கெல்லாம் நீ தப்பணும்னா இவன் என்ன பண்ணணும்? இயேசுவின் இடத்தில் வர வேண்டாம். இயேசு கிட்ட வந்து என்ன பண்ணணும்? இவனுக்காக இயேசு என்ன பண்ண? சிலுவையில பிதாவே மணிமாறனுக்கு மண்ணியும் சொல்லி ஜீவ ரத்தம் இவனுக்காக சிந்திக்கிறாரு. இயேசு ரத்தம் சகல பாவலை நீக்கி இவன் பாவம் பாரு, இவன் பாவம் தேவன் முதல்ல பிதாகுமார் பசு பாதிக்குது. நன்மத்தையும் மரியத்தக்க கனி பிடிச்சது தேவனுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. ரெண்டாவது ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒரு பாதிப்புனா இவன் மேல குற்றம் இருக்கிறதுனால பிசாசு உரிமையா வாழ்நாளெல்லாம் வந்துட்டு இருப்பான். வந்து குற்றம் சொல்லுது ஏதோ ஒரு குற்றம், நன்மை கண்கள் இச்சமா சுய நீதி அநீதி ஏதோ ஒன்று சொல்லி 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 கோர்ட்டில் தண்டனை வாங்கி கொடுத்துட்டே இருப்பான். அதாவது உலக பிரகாரமான கோர்ட்டிலே தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. ஆவி உலகத்தில் நடக்குது இரவும் பகலும். அதனால இவன் என்ன பண்ணுறது? தப்பும்படி இப்ப இயேசு இடத்தில் வந்து இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசு ரத்தம் சகல பாவனைக்கு ஜீவ வச்சதுக்கு நீ புசிக்கணும். இயேசு ஏற்றுக்கொள்ள வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரா நானே ஜீவப்பா. அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை ஏத்துக்கிட்டு இவன் பேரு சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு இயேசு சர்வ ரத்தம். ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு இயேசு சர்வ ரத்தம் கொடுத்தாக்கா உள்ளகிற பிசாசு உடனே தாயத்தில் விட்டு போக மாட்டானா? அததான் செய்தார் இயேசு. நன்மை தீமை அறியத்தக்க லேகன் பிசாசு பிரச்சனை வியாதி வறுமை எத்தனையோ தண்டனைக்கு பிரச்சனைக்கு மனுஷருக்கு கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலக கொடுத்துட்டு பிசாசு தாயத்தல்ல போட்டு போயிட்டு பிறகு இவன் திருப்பி என்ன பண்றான்? திருப்பி ஒரு நல்ல தேவை செய்யறான். திருப்பி பிசாசு வரணும் வரமாட்டானா? அப்ப ஏன் சின்ன நானே திராட்சை செடி ஒருவன் நெல்லில என் வார்த்தையில் அவனில. அப்போ கிறிஸ்துக்குள்ளே இருந்தானாக்கா என்ன டக்கரைச்சாலும் பிசாசு என்ன பண்ண முடியாது, இவனை குற்றப்படுத்தவே முடியாது. அப்படி வாய்ந்ததான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, தாவீது, எஸ்தர், தெபோரால் அவங்களாம் உலகத்தையே கலக்கிற வேதத்தில் கவனம் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுடுதே. அந்த கிறிஸ்துக்குள்ளே இருந்தவங்க உலகத்தையே கலக்கிறாங்க. அந்த கிறிஸ்துக்குள்ள எல்லாமே இருக்குது. இச்சிக்கப்படத்தக்க சகலம் இருக்குது. வீடு மட தோப்பு தோறு எல்லாமே இருக்குப்பா. அது ஏன் பிசாசுக்கு போற? நன்மத்தை மரியாதை கழிச்சாகவே சேர்த்து அவன் குற்றப்படுத்தி அந்த குற்ற பிசாசு வந்து பிசாசு திடீர்னு கொண்டு நினைச்சிட்டு வேண்டாம் சொல்லி கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அந்த கிறிஸ்துக்குள்ள ஜீவனுக்குள்ள தேவ நீதி உயிர்த்தது இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆவட்ட வாக்கு தந்தமே இருக்குது. பரலோகமே இருக்குது. எல்லாமே இருக்குது. அந்த கிறிஸ்துக்குள்ள தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்க இவன் என்ன பண்ணா? பிசாசு இவனை ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாரும் பார்க்க என்னப்பா வர விருத்தி ஆகிட்டே போறான், எந்த பிரச்சனையும் ஜெயிக்க முடியல. எல்லாம் கிறிஸ்துவ தேவத்தை கொடுக்குறான், பிசாசு கொடுக்குது, ஆளு வித்தியாசமாக்குறான். அப்புறம் வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறான். கட்சியில் ஆடு மேய்க்கிற என்ன ஆயிட்டான் இன்னைக்கு? ஆமா, ஆடு மேய்க்கிற தாவீது ராஜாவாயிட்டான். யோசேப்பு சிறைச்சால இருந்தான், கத்துக்குள்ள உறுதியா இருந்தான். ஒரு நாள் எகிப்துக்கு அதிபதி ஆயிட்டான். அந்த மாதிரி இவனை என்ன ஆயிடுறான்? ஒரு நாள் பெரிய ஆயிரம். எப்போ? கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். தேவ நீதிட்டு உழித்தது தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடுத்தா பிசாசும் குற்றப்படுத்த மக்களும் குற்றப்படுத்த முடியாது. பசுத்தாய் தேவதூதர் இருந்தாருனாக்கா கர்த்தர் இவனை உயர்த்தாம இருக்க மாட்டாரு. அப்போ வாழ்நாளெல்லாம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். ஜீவ வச்சிருக்க தேவ நீதி தூக்கிதல் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு கான்சியஸாவே இருக்கணும். அந்த கான்சியஸ் இல்லைனாக்கா இவன் எப்படி இருப்பான்? உடனே எப்படி இருப்பான்? ஜீவ வச்சு கட்டி விட்டா நன்மத்தை கான்சியஸ் தான் இருப்பான். சுய நீதி அநீதி, ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு வெறுப்பு, அட போடா என்னடா உலகம் ஒண்ணுவான். பிசாசு குற்றப்படுத்தி ஏதோ ஒரு தண்டனை, நியாய தண்டனை அவனுக்கு.
வியாதி வரும்போது பிசா அசுத்தாவியாவே இருக்கும். அதுதான் இயேசுக்குள்ள கான்சியஸா இருக்கணும். போடி அல்லேலூயா. யோகராம் பாரு, இவன் என்ன சொல்லு, டேய் இயேசு ஏத்துக்கூடா, இயேசு நல்லவர்ரா வல்லவர்ரா, இயேசு ரசிகர்ரா, உலக ரசிகர், அவன் பாவம் போக்கு வந்தாரு சொன்னாக்கா இவன் அடிப்பிட்டு இயேசு பத்தி சொன்ன பள்ளகளெல்லாம் வச்சிருவான். இயேசு பத்தி ஏத்துக்க மாட்டேன்றான். இருக்கிறாங்களா இல்லையா பச்சனுங்க? ஆமா, இயேசு பத்தி மட்டும் இந்த ஏரியா பக்கம் சொன்ன அப்படின்னு சொல்லி ஏரியாவே இயேசு ஏத்துக்கல. நன்மை தேவை கணிக்குதா இல்லையா மேல? இதா இல்லையாப்பா? பாவம் இதா இல்லையா? இவங்க மேல குற்றம் சுமருமா? இரவும் பகலும் குற்றம் சுமத்தி கட்சியில பிசாசு தண்டனை கொடுத்து கட்சியில பிசாசு ராஜ்யத்துல போய் சேர்ந்துருவாங்க. ஆனா இவன் ஒரு நாள் புத்தி மாறி போச்சு. அவனுக்கு கட்சியில என்ன பண்ணா, இயேசு குரோதமா தான் ஒரு நாள் மனம் திரும்பி இயேசு கிட்ட வந்து ஞானசாணி எடுத்து பாச தாம சொல்ல சபையில் வந்து அந்த ஜீவ விச்சத்துக்கு படி கேட்டான் பாரு. இன்னைக்கு ஆள் பெரிய டாப் ஆயிட்டு நீ மூலமா பெரிய ஊழியமே நடக்குது. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துக்குள்ள வரணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்கணும். இரவு பகல் குற்றம் சாட்டு பிசாசு தாழ தள்ளப்பட்டு போயிடும். பசுத்தாய் தேவதூர்களாம் வந்து இவனை காப்பாற்றி இவனை காப்பா உயர வைப்பாங்க. அல்லேலூயா. அப்ப இனி நான் இல்ல, இயேசுவே எனக்கு பவுலுன்னு ஒருத்தன், சவுலு கொலகார பவுலான் தான். எல்லா கிறிஸ்துவர்கள் எல்லாம் துன்பப்பத்தி இருந்தான். அவன் என்ன பண்ணான், ஒரு நாள் கிறிஸ்துவ ஞானசானம் எடுத்து தாமதம் இல்லாம இனி நானே இல்லை, இயேசுவே எனக்குள் பிழைத்த சேட்டு பவுலா மாறி உலகத்தையே கலக்கிற பவுலா மாறிட்டான். புதிய ஏற்பாடுல கொரிந்தியர், தெசலோனிக்கர், கலாத்தியர், எபேசியர், ரோமாவின் பட்டத்தெல்லாம் போய் ஜனங்களை கிறிஸ்துக்கள் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தை ஜீவன சமாதானம். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து இனி நானே இல்லப்பா, நானே இல்ல, பிசாசே இல்லை, இயேசுதான் எனக்கு உலகிறன்றான். அந்த இயேசு தேவன் தனக்கு உலகுறான். மகா குற்றவாளியா பாவிகள் பிரதான பாவி சொல்லிக்கிறவன் கிறிஸ்து பிரதான அப்போ சொல்ல சேட்டு பவுலா மாதிரி உலகத்தையே கலக்கிற பவுலானும் வேதம் சொல்ல பைபிள படிக்கிறோம். அதனால ஒண்ணு நீ ஆதாமுக்குள்ள இருக்கணும். ஆதாம் ஏவாலும் பாவம் செஞ்சுட்டாங்க. தேவனுடைய வார்த்தை நன்மத்தையும் மரியாதை கனியை புஷிக்கனால ஏற்கனவே குற்றம் அவங்க மேல தலை மேல எழுதிப்பட்டிருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம். அதுக்கு தப்பும்படிதான் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு ரத்தம் சகல பாவங்களை சுத்தி கிறிஸ்துவை தேவன் தரம் முழு உலகத்து கொடுத்து குற்றம் சுமத்திர பிசாச தாய தள்ள கொண்டு பசுத்தாய் வந்து உலகத்துல வெற்றி வாங்கி பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில பரலோகத்தை பெற்றுக்கொள்றோம். அல்லேலூயா. இன்னும் ஒரு சில வசனத்தெல்லாம் நம்ம வாசி முடிச்சிடுவோம். மார்க்கு 1ஆம் அதிகாரம், மார்க்கு 1:32 எடுங்க. மார்க் 1:32. சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிடியாளிகளையும் பிசாசு பிடித்தவர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரிடத்தில் அண்டர்லைன் பண்ண எல்லா ஆதாம் மூலம் வந்தாங்க. எல்லாரையும் இயேசுவிடத்தில், அவரிடத்தில் அநேகரை, அவரிடத்தில் ஆதாம் வழியா பிறந்த எல்லாரும் அவர் ஜீவனையை கொடுத்துறார். எல்லாரும் கொடுக்கிறாரா இல்லையா? தேவன் தான் எல்லா பிசாசு எல்லாரும் சுஸ்தம் அடைந்தார்கள். 1:30 சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிடியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்கள் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுத்தமாக்கி, அநேகரை அவர் யாரு? இயேசு நன்மத்தை மரியத்தக்கனியா, அவர் ஜீவ விட்டது. அவர் தான் சொன்னாரு, ஏவாலே ஆதாமே நன்மத்தை மரியத்தக்கனிய புஷிக்காத, வியாதி வந்துடும், பிசாசு பிச்சுக்குவான், அசுத்தாய் வந்துடும், குற்றம் சுமத்துவான். அப்போ இயேசு நான் என் பிதா ஜீவனுடையவர், குமாரன் ஜீவன் ஆவியன். அந்த ஜீவன்ல தேவனுக்கு பரலோகமே இருக்குது. ஜீவன் கனியில அந்த நன்மத்தையம கனியில பாதாளமே இருக்குது. பாவ சாபமா எல்லாம் கடுபடுங்குது. அப்போ எல்லாரும் அவரிடத்தில் வரும்போது அவர் தண்ணியே கொடுத்துறாரு. அவர் தான் நல்லவர், லவ்வரு. ஆமா, அகாப்பி அன்பு. ஆமா, சின்ன பாவி பெரிய எத்தனை பாவி இருந்திருப்பான், எத்தனை குடிக்கார எத்தனை வேசிக்கால இருந்திருப்பான். நம்ம என்ன பண்றோம்? நியாய பிரமாணம் மனையில நமக்கு இருக்குது. அவன் ரொம்ப மோசமான, அவன் கப்பிதான் வேணும்ன்றான். அப்படியெல்லாம் நல்லவிட எத்தனையோ பேரு அவரை ஒரு மனுஷனை பார்த்ததுமே நல்ல மெய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவ ரத்தத்தை தேவன் தானே உலக பிசாசு அசுத்தாய் வந்து பசுத்தாய் வந்து தேவதுரால் வந்துடுறாங்க. ஒரு கலாரியாவே வாழ்ந்துக்கிறார் இயேசு. எங்க போனாலும்
எங்க போனாலும் அவரிடத்தில் ஜீவ சொல்ற ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸ் ஜீவ கிட்னி எல்லாம் ஜீவ தேவனுக்கு தலைக்கொழுக்கு உடம்பெல்லாம் அசைவாடுது. பசுத்தாவி ஆரோக்கியமாக தரித்திற்கு சுவிசேஷம் இயேசு ஜீவனுக்கு எல்லையற்ற ஐஸ்வர்யம் இப்படி பாக்குறோம். அப்போ அவரு சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்தவும் சகல பிடிகாலையும் பிசாசு அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். உச்சந்த உள்ளங்கால் வரைக்கும் கொடுக்கிறாரு. ஜீவ ரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லங்கு தேவ நீதி உயிர்த்தல் தேவனுக்கு தனக்கு முழு கொடுக்கிறார் பாரு. உடனே பிசாசால கூட்ட அசுத்தாய் ஓடிய பசுத்தாய் வந்து விடுதலாயிராங்க. அப்புறம் மார்க் 3:15 மார்க் 3:15 3 வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அப்ப இயேசு வந்து என்ன பண்ணார்னா, நான் மட்டும் பிசாசு இருந்தா போதாதுன்னு சொல்லி ஒரு 12 பேர் செலக்ட் பண்றாரு. 12 பேர் செலக்ட் பண்ணிட்டு அவங்க போய் என்ன பண்ணா, இந்த இயேசு சிச்சுவன் பரிமுச்சோடு தான் தேவன் தனக்கு உங்களுக்கு பேசணும். அவங்க போய் அவங்க சுயநீதி அநீதி பேசக்கூடாது. அதனாலதான் ஊழியக்காரன் ஜீவ வார்த்தையை பேசணும். ஊழியக்காரன் பேர் சொல்லிட்டு நன்மை தேவ காரியத்தை பேசிட்டு அசுத்தாயிதாங்க சபையா. ஊழியக்காரன் யாரை பத்தி பேசணும்? அவனை பத்தி பேசுவான், இயேசு பத்தி பேசுவான். இயேசு ஜீவ வித்து தேவ நீதி தூக்கித்தான தேவன் தனக்கு போய் எத்தனை அசுத்தாய் போயிருக்கு தெரியுமா உங்களுக்குள்ள? இந்த கேட்க கேட்க இந்த பிசாசு அசுத்தாய்க்கு அலை கழிச்சு ஓடிடும். நிக்க அண்டா கசா அகா கசா ஜீவ வார்த்தை பேசுறாங்க. உண்மைதான். அதனாலதான் இயேசு அந்த ஜீவனை அப்படி உறுதியா பேசியிருந்தார். தேவ நீதி தூக்கித்தல் தேவனுக்கு ஆதாம் முழு இடத்த காலி பண்ணி போயிட்டே இருப்போம். பசுத்தாய் வந்துடும். அப்போ வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை திறந்தபடி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அதுக்கு மேல பாருங்க, அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். இந்த 12 பேர் தான் உலகத்தையே கலக்குறாங்க. இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அத்தனை பேர் ஜீவ சத ஜீவரத்தம் தேவ நீதி உயிர்த்தல் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேச 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 இந்த பில்டிங்ல பிசாசுன்றா அழகழிச்சு ரவுண்டு கட்டி ஓடத்தான் பார்க்கும், நிக்க பார்க்காது. அழகழிச்சு ஓடிவிடும். ஆனா நன்மத்தை மரியாதை சண்டை போட்டு சாடி போட்டு சுயநீதி அநீதியில் பேசியிருந்தா பிசாசு தான் இருக்கு இந்த பில்டிங் ஃபுல்லா. உண்மை. ஒரு குடும்பத்துல எங்க அப்பா எங்க அம்மா 4 பேர் இருந்தாங்க. அதான் வழியா பிறந்துட்டோம். நன்மத்தை மரியாதை கேட்டு நானு எங்க அப்பா எங்க அண்ணன் என் தங்கச்சி எங்க அக்கா பேசியிருந்தாங்க. அந்த இடத்துல பிசாசுக்கு மாதிரி இருக்கதா பிசாசு குற்றப்படுத்திட்டு இருப்பான். ஆதாமி சிந்தை மரணம் தானே வியாதி வரும்போது முடிவு தான் மறுபடியும் பார்த்தாலும். இப்போ ஏசு ஏற்றுக்கொண்டா நான் ஒரு ஜீவத்தை கட்டி எங்க அப்பா ஒரு ஜீவத்துக்கு எங்க அம்மா தேவ நீதி உயிர்த்தல் தேவன் பேச 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 குடும்பத்துல பிசாசுக்குமா நிக்கணவன் ஓடி பசுத்தாய் தேவதூர்கள்லாம் இருப்பாங்க. அந்த குடும்பம் இயேசுவின் குடும்பம். இயேசுவின் குடும்பம் மட்டும் உண்டு. அது ஒரு பாட்டு ஒண்ணு கேட்பாரு. அந்த மாதிரி ஜீவ குடும்பமா இருக்கும். ஜீவனுள்ள தேவடைய நீங்கள் ஜீவனுள்ள தேவடைய ஆலயமா இருக்கிறீர்களே. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகு பேச 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 பிசாசான துரத்த எத்தனை வருஷம் பச்சான். அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து வெளியிலாயிராங்க. அப்போ வியாதிகளை குணமாக்கும் பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமா இருக்கும் அவர்களை ஏற்படுத்தினார். அவங்களும் போய் பிசாசெல்லாம் துரத்துனாங்க. அற்புத அடையாளம் எல்லாம் செய்தாங்க. என்னத்தை பண்ணணும்? இயேசு பற்றி தான் பேசணும், வேற எதுவும் பேசக்கூடாது. நன்மை தெய்வ சுயநீதி அநீதி இப்படியெல்லாம் பேசிடக்கூடாது. கிறிஸ்து தேவ நீதிக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அசுத்தாய் தோத்திட்டு பசுத்தாய் இறங்கிட்டே இருக்கணும். அப்புறம் மார்க் 5:15 மார்க் 5:15 மார்க் 5ஆம் அதிகாரம் இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெரிந்தவனாக கண்டு பயந்தார்கள். புத்தி தெரிஞ்சு போய் அவனுக்கு 2000 பிசாசு தாய தள்ளப்பட்டு போட்டான். இயேசு ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு ஒரு பிசாசு 2 பிசாசு இல்ல 2000 பிசாசு அவனுக்கு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது. அத்தனை பிசாசுக்கு ஜீவ சரஞ்சீவர் தேவனுக்கு தேவனுக்கு ஆதாரம் போய் கொடுத்தாங்க. அத்தனை பிசாசு ஓடுங்க. பசுத்தாய் சொத்த புத்தி பசுத்தாய் வந்தாங்க. நாய் சண்டை கோய் சண்டை எல்லாம் இருக்காது. அன்பு இறக்கம் தயவு. அப்புறம் தக்க போல போய் அவனே ஊழிக்காட்டாக்கி தக்க போல 10 நாடுகள் போய் கிறிஸ்துவ குத்தி பிரசங்கம் பண்ணானா அவன் பிரசங்கம் கேட்டு எல்லாரும் ரத்து போட்டாங்க போடப்படுது. சரி, அடுத்து மார்க் 6:13 5
அநேக பிசாசுகளை துரத்தி. ஆமா, பிசாசு ஒன்ன தோத்துதா, நீ பிசாசு தோத்துறியா? நீ கிறிஸ்துக்குள்ளதா, நீ பிசாசு தோத்துவ. நீ பிசாசு ஒன்று ஓட ஓட வாய்நாளெல்லாம் தோத்தின்னு இருப்பான். சரி, அப்போஸ்தலர் 10:38 முடிச்சிடுவோம். இங்கிலீஷ் படித்தது அப்போஸ்தலர் 10:38 நல்லா சத்தமா படி. அப்போஸ்தலர் 10:38 ஆக்ட்ஸ். அப்போ நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறவராய் இருந்தார். அப்போ தேவன் அவரோடு கூட இருந்தாராம். ஏன் அவரோடு இருந்தாரு? இயேசு நன்மத்தை மரியாதை ஜீவசுகனியா, அதனால்தான் தேவன் அவரோடு இருந்தாரு. அந்த ஜீவனை போய் தேவன் தனக்கு கொடுத்த பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாரும் சுகமாக்கிறாரு. அந்த ஜீவரத்தை உங்ககிட்ட குத்துட்டாரு. கையை தட்டு அல்லேலூயா. அப்போ அந்த ஜீவரத்தை தேவன் நிதி தூக்கி தேவன் தனக்கு கொடுக்க உங்ககிட்டயும் தேவன் இருப்பாரு. உங்க குடும்பத்துல போய் எல்லா நல்ல தேவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஜீவத்தை தேவன் பிசாசு வல்லமையில் அகப்படும் யாரும் நீ உலகத்துக்கு ஒளி பூமி குப்பு. எனக்கு நன்மத்தை மரியத்தக்க கனியமானா எங்க அம்மா ஏவாள் வழியிலே நான் போயிடுறேன். ஏவாள் ஊழியம் மோசமான ஊழியம், நன்மத்தை மரியத்தக்க ஊழியம். உலகத்தையே கத்துட்டா, புருஷனுக்கு கொடுத்து அவனும் நன்மத்தை மறியும். நோவாக உலகமே போயிடுச்சு, சோதம் கூப்பிட பட்டணமே போய் நோவாக அப்படி நடக்குது. பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி எல்லாம் போய் பாருங்க. உலகத்துல பயங்கர நரகமாக இருக்குது உலகம். கண்களிச்சா மாஜம், சுயநீதி, அநீதி, கொலை, கூத்து, ஆபத்து, நாசமா ஒரே உலகம் நோவாகாலத்தோட மோசமாகுது. சோதம் குறவு அவ்வளோ பிசாசுபடுத்த உலகத்துல இயேசுவின் ஊழியம் ஜீவ வார்த்தை. அந்த தேவ நீதித்து உயிர்த்ததுல தேவன் தனக்கு உலகம் கொடுத்தா தேவன் பசு தாய் தேவதூர்களா இருப்பாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை தீபத்துல பிசாசான தாழ தள்ளப்பட்டு போயிடுவான். இரவு பகலும் குற்றம் சாட்டுகிற உன் மேல, உன் குடும்பத்தின் மேல, உங்க ஏரியா இருக்கிற ஜனங்க, உங்க சபையில் இருக்கிற ஜனங்க. சோழவாத்துல 4990 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் ஆதாம் வழியா நன்மத்தை மரியாதை வாங்கி ஓடி நாடி பண்ணிக்கிறாங்க. அந்த தேவன் தனக்கு உலகத்தான் ஊர் ஃபுல்லா குற்றம் சாட்டி ஊர் ஃபுல்லா குடும்பமா போய்ப்பாரு. என்ன பிரச்சனை, என்ன தண்டனை. அப்ப ஊருக்கே என்ன பண்ண ஏசு ஜீவன் பரிசு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா அத்தனை அசுத்தாய் பசுத்தாய் கிராமத்துல அசைவாடும், குடும்பத்துல, பட்டணத்துல, தேசத்துல. சரி ஜம்பலமா. அப்போ நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஆமா அநேகர் அவரிடத்தில் அநேகர் ஆதாம் எந்த நாட்டுக்கு போலாம், எந்த தேசத்துக்கு போலாம், எந்த கிராமத்துக்கு போலாம். நீ நம்ம சபை என்ன சபை? வானத்து ஒரு பூமி பாதுபடி. நம்ம சபைக்கு எங்க போனாலும் ஆதாம் கொடுப்பாங்க. நன்மத்தை மாதிரி நீ ஜீவ சர ஜீவரத்தான் தேவனுக்கு ஆதாம் இவ்வளவு சொன்னா அசுத்தாய் ஓடி பசுத்தாய் இருக்கி தேவதை பண்ணி இனி பாவத்தை கிறிஸ்துக்குள்ளாரு அவரே திராட்சை நீங்கள் கூடி ஒரு நெல் வாக்கு நிலைந்திருந்தா மிகுந்த கனி 10 டே ஜெபம் பண்ணார். அந்த வசனம் எடுத்து நான் நாவல பத்தியா ஒரே ஒரு வசனம். சாரி, மத்தேயு 15:22. மத்தேயு 15:22ல கானான் ஸ்திரீமாக பிசாசினால் கொடிய வேலை பண்றா. அந்த அம்மா வந்து இயேசுகிட்ட என்ன பண்றா? கெஞ்சர். அந்த வசனத்தை மட்டும் வாசி முடிச்சிருவோம். மத்தேயு 15:22. பாரு, எந்த தாய்க்கு எந்த மகதான் பிசாசால் கொடிய வேலைப்படாம இருக்கா? எல்லா தாய்க்கும் எல்லா மகளும் என்ன பண்றாங்க? நன்மத்தை மரியத்துக்கு பிசாச கொடிய வேலைப்படுறாங்க. இவ வந்து இயேசுகிட்ட வந்து ஐயா என் மகள் பிசாசினால் கொடிய வேலைப்படுறா. பிசாச தாயை தள்ளப்பட்டு போடுமா இல்லையா? ஜீவ அப்பா அவகிட்ட இல்ல. இயேசுகிட்ட வந்து ஐயா என் மகள் பிசாசால் கொடிய வேலைப்படுறா.
இவதாங்கிறான் ஸ்பாட்ல, இவதான் அவன் தூரத்தில் இருக்கிறான். யாரு வீட்டுல பிசாசுனால் கொடிய வேலைனா டிப்ரெஷன் எப்படி இருக்கு பாருங்க, கொடிய வேலை போட்டுக்குது. இவர் பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு, ஆமா நாய்கள்லாம் நான் போட மாட்டேன், ஏன்னா புறஜாதி. நான் காணா இசைவேல் விட்டாங்க, ஐயா நீங்க டேபிள்ல பிரெட் சாப்பிடும் போது அப்படியே புதுசாக சாப்பிடுங்க, ஏதோ கீழே கீழே வீழ்ந்தா அப்படியே எறும்பு கீழே நாய்க்கு நாங்க சாப்பிடாது. உண்மையா பொய்யா? அவ சொல்றது என்ன தப்புக்குதான் ரைட்டுக்குதா? கடவுளை இயேசுவை பார்த்தார், ஆஹா இவன் சொல்றது கரெக்ட் என்ன இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பிரெட்டுக்கு பாரு, அதான் ஜீவப்பம். நானே அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் தாங்க. அது பட்டுச்சுட்டாக்கா பிசாசான தாய தள்ளப்பட்டு அந்த ஜீவ ரத்தம் கொடுத்து பிசாச அந்த கொடிய வேண்டி பிசாசு சொல்றதுக்கு எவ்வளவு வேகம் பண்ற. அப்போ இப்பெல்லாம் சுலபமா உலகம் உள்ளாகிற பசுத்த ஜீவ தரிஞ்சு நம்மளே தேவத்தர்களுக்கு நம்மளே வெளியிலாம். அந்த காலத்துல அந்த ஜீவ அப்பத்தை கேட்கறதுக்கு அப்படி பாடுபட்டுங்கிறான். அதனால இயேசு சிலுவையில எல்லாருக்காக ஜீவனை கொடுத்துக்கிறார். அப்போ மகளே உன் விசுவாசம், நீங்க போய் வீட்டுல போய் பாத்தீங்க, மகளே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறது ஆகப்படுது. அவ தூரத்துக்கிறான். இங்க சொன்னார் அவ பேர் சொல்லி, பிசாசு குற்றம் சுமத்தி இரவு பகல அவன் மேல என்ன குற்றமோ என்ன பாவத்தில் போத்துட்டா குடிய வேலை பத்துக்கிறான். ஏசு ஜீவப்போ இங்க சொன்னார் அவருக்கு தேவத்தகா தூரத்துல அந்நேரமே பற்றி பாருங்க, அந்நேரமே சுகமானால். இப்போ ஜீவ சர்வ ஜீவ தேவத்தை கொடுக்க அந்நேரம் வரைக்கும் பிசாசு கிரியை செய்யறான் பாருங்க. அதனால கிறிஸ்துக்குள்ளே இருங்க, எந்த சூழ்நிலையில அந்நேரமே பிசாசு பசுத்தாய் அந்நேரமே சுத்தமானால். பாருங்க 28வது, இயேசு அவளுக்கு பெரிதுமாக சிறிய ஒரு விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறது உனக்கு ஆக கடவுள் என்றால் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். வீட்டுல போய் பார்த்தா எப்படிடா அப்படியே முடியெல்லாம் விச்சு போட்டு, துணியெல்லாம் அழுகு, வீடெல்லாம் கவில, பாத்திரம் எல்லாம் கவில, அப்படி இருந்து பிசாசு கொடிய போய் பார்த்தா துணி மாத்திக்கிறா, ட்ரெஸ் மாத்திக்கிறா, தீபாவளிக்கு ட்ரெஸ் போட்டுக்கிறா, லிப்டிக் போட்டுக்கிறா, தலால மாட்டிக்கிறா. அந்நேரமே சுகமாய் பசுத்தாய் நந்திருக்கதா கையை தட்ட இல்லையா பசுதாரே சரிமான நாளில எவ்வளவு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்பானுள்ளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இயேசு சிலுவையில நம்முடைய பாவத்தை ஏற்றுட்டாரு, நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றுட்டாரு, நம்முடைய சாபத்தை ஏற்றுட்டாரு. பிசாசு அவரை விட்டு வைக்கல. இயேசுவாவது யாராவது பாவத்தை ஏற்றுட்டா பிசாசு கொடிய வேலைப்படுத்துவான். சிலுவையில் எல்லாரும் அவரை கொடிய வேலைப்படுத்துறாங்க, சிலுவையில்ன்றாங்க. நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கிறதுனால நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி, அவருடைய பாவம் மரியாதை நமக்காக பாவம் ஆக்கிறார் இருக்குது. மரத்தில் தூக்கப்பட்ட எவ்வளவு சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமானா இருக்குது. அக்கிரமக்கால் ஒருவராக நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஏற்றுட்டாரு. இப்ப அவரே பிசாசினால் கொடிய வேலைப்படுறாரு. ஊருக்கெல்லாம் வழிகாட்டினவரு, அவருக்கு வழி தெரியாதா? அவருடைய பாவத்துக்கு, அவருடைய சாபத்துக்கு, மரணத்துக்கு விடியல, 3ஆம் நாள் விடியல, அவரே சிலுவையில ஜீவ வார்த்தை தான் பேசுறாரு. உலகத்தில் பாவத்தை, சாபத்தை, மரணத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு எல்லா பிசாசும் தாயா தள்ளப்பட்ட 3 நாள் தள்ளப்பட்டு கொஞ்சம் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணாரு? சிலுவையில எல்லாருடைய பாவத்தை, நன்மத்தையே பேசல. அவர் பிதாவே மண்ணில் என்று சொல்லி ஜீவ ரத்தம் தான் கொடுக்குறாரு. பிதாவே கையில் ஆவி வைப்பித்து ஜீவ சர ஜீவ ரத்தம் தான் கொடுக்குறாரு. ஈட்டியால குத்துருவான், ரோமர்கள் யூதர்கள் சபிக்கிறோம், எல்லாருக்கும் ஜீவ சர ஆதாம் முழு குத்தாரு பாரு. 3 நாள்ல எல்லா பிசாசும் தாயத்தை சாப்பம் பாவம் மன்றத்தில் போய் பசுத்தாய் சாவுகே சேர்த்து உயிரோடு தேவதூத கல்லெல்லாம் போட்டுட்டு பிசாசு உலகத்தையே கொண்டை கொண்டாரு. அப்புறம் பரலோகத்தையும் போயிட்டு இந்தாயா சுவிசேஷம் ஜோயே தேவை. உனக்கு ஒரு மாடல் காட்டிக்கிறேன். இயேசு ஒரு வீரன், சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமோ, இயேசு கூட அவ்வளோ சாபத்துல பாவத்துல மதத்துல அவர் பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை. அந்த ஜீவனை தேவனுக்கு சென்றார். நம்முடைய பாவம் தேவனை ஆதாம் முழுவதுக்கு பிதாவே இவருக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தை ஏன் பேர் சொல்லி முழு எல்லா பேர் தேவனுக்கு ஆதாம் முழுவதும் கொடுத்தாரு. 3 நாளுக்கு எல்லா பிசாசு தாயத்தில் பசு தாய் சாவுக்கு குறித்த தேவத்தை கல்லப்பட்டு பிசாசின் தலையே வானத்தில் சகல அதிகம் பரலோகராஜன் போய் சேர்த்துக்கிறாரு. இந்த சுவிசேஷத்தை, இந்த ஜோயே ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமிட்டு போய் ஏதோ ஒரு விதத்தில் பிசாசினால் பாதிக்கப்பட்ட சாபத்தில், பாவத்தில், மரணத்தில் தரித்திருக்கிறாங்க. கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணு. அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தல் இந்த பிதாகுமார் பசுத்தாகி ஆதாமுக்கு முழு ஒளி செலுத்து. குடும்பத்தார், இனத்தார், பெத்த
தாய் தகப்பனுக்கு, அண்ணன் தம்பி மாமன் மச்சா சொந்த பந்து எல்லாருக்கும் போய் இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாமும் முழுத்து கூட அசுத்தாயத்தை பசுத்தாயிருக்கு தேவகுருநாமம் பணிவிடை செய். நீ உலகத்துக்கு ஒரு பூமிக்கு உப்பு. பசுத்து பிதாவை இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவதாக உலகங்கள் எல்லா ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபை உலகளாக திருச்சபை வானக்கூற பூமி பாதபடி ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, படிச்சவன் படிக்காத, ஏழை பணக்காரன், அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், ஆடு பெண்ணு உயர்ந்தவங்க எல்லோரும் ரோமர் மூலம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையுள்ள அடுத்த இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாக இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை முழு உலகம் 836 கோடிக்கு அதிகமான இயேசு தேவன் தனக்கு ஆதாமும் முழு கட்டவிக்கிறத அசுத்தாவில தந்திரம் பசுத்தாய் தேவர்கள் பணிவிடை செய்கிறார். கிராம கிராம பட்டணம் பட்டணம் தேச தேசமாக அலையலையாய் பசுத்தாய் பூமியிலும் கட்டவிக்கிறதாய் மாம்சமானியாவது இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதா ஆதாமும் முழுது கொடுத்து விசுவாசங்களை துரத்துக்கிறோம். பசுத்தாய் தேவர்களாக பணிவிடை செய்கிறதாய் ஒரு மாபெரும் எழுப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதாய் சபை மூலமாக ஒரு பெரிய எழுப்பிலை கொண்டு வருவார்கள் நன்றி செலுத்துகிறதாய் பெரிய காரியங்கள் செய்வதாய் நீங்க அப்படியே செய்திருக்காய் நன்றி செலுத்துவோம். இயேசு நாமத்தில் ஜீவன நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் போல பரிசுத்தராமனை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உணர்வுகளும் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை தோழவரப்பட்ட சபை ஒவ்வொரு நாட்டு ஆன்லைன் மூலமாக பேசுகிற போக திருச்சிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் FGC வெள்ளூர், ஒரு சேனல் FGC வெள்ளூர் பக்கத்தில் இந்த செய்தியை ஷேர் பண்ணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஒரு சேனல் FGC வெள்ளூர், ஒரு சேனலுக்கு திருச்சிராம் தாமஸ் வந்து இந்த செய்தி FGC வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிறுவனத்தை நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி நாள் என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க. கர்த்தர் ஒரு வாழ்க்கை மாபெரிய பிள்ளை கொண்டு வரும். செய்தி மூலமாக கற்று உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கடன் பண்ணுங்கள், கர்த்தரை கடன் பண்ணுங்கள், கர்த்தரை காணிக்கை செலுத்துங்கள், கர்த்தரை காணிக்கை செலுத்து. கூகுள் பேல போயிட்டு என் ஃபோன் நம்பர் 7339586648 கான்ஃபரன்ஸ். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக அவசியம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லேபில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.